ரெண்டும் உண்டு. கரெக்டா? உங்கள் இளமை காலத்து நிலையர்கள் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி இளமை காலத்துல அதோட ஒர்க் பண்ண நிலையர்கள் யாரு? ஒரிஜினல் கோடிங் மெத்தட். கரெக்டா? CSSA 1971 20 வருஷம் 19 வருஷம். கரெக்டா? அடையாளம் தெரியுமா? இங்க இருக்காது பேர் தூக்குங்க. அடையாளம் இது பெரிய சினிமா. அடையாளம் தலைன்னு சொல்லுங்க. அடையாளம் முதல்ல வந்து அப்புறம் கபடியே முடியுங்க. தமிழ்ல வந்து என்ன ஸ்னேகிதன் சொன்னாரு. அவர் ஒரு ஸ்னேகிதன் வந்து கடைசியில பெரிய ஹீரோ ஆயிடும். அவர் வீட்டுக்கு போனாரு, அவங்க கண்டிக்க மாட்டாங்கன்னு நினைப்பாரு. அவன் போய் இருக்குன்னு சொல்லுவான். அந்த கதை யார் இவரு? கனவு காண்கிறேன். அவர் மாதிரி கனவு காண்பா நீ ஏதாவது கேட்டு கேட்ட ராஜா இருந்தேன், நான் கனவு காணிட்டு இருக்கேன்னு சொன்னேன்னா அடிச்சுவார். கனவு காணணும், கனவு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ரொம்ப முக்கியம். கனவு காண்கிறது மாத்திரம் இல்லை, இது வேற ட்ரீம். அதான் கேட்டேன், உங்க ட்ரீம் என்னென்ன எல்லாம் துஷ்மான மாதிரி தூக்கத்தில் வைக்க மாதிரி அப்படியே முடிக்கிறீங்க. ட்ரீமே இல்லைன்னா வேஸ்ட். ட்ரீம் இருக்கணும், பட் அந்த ட்ரீமையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சும்மா ட்ரீம்ங்கிறது இருக்கக்கூடாது. நிறைய ட்ரீம் வச்சுக்காதீங்க. ஆக்சுவலாக அவரோட கோட் இருக்கு, ட்ரீம் இஸ் நாட் ஒன் which you get in sleep. Dream is the one which make you not to sleep. கனவுங்கிறது வந்து நீங்க நினைக்கிறது இல்லை, தூக்கத்தில் வருது இல்லை. எதை பத்தி கனவு இருந்தாலும் உங்களால் தூங்க முடியாது. அதை ஆன் பண்ணணும். Going back in time, yeah. History. முதல்ல ஆரம்பிச்சது பலூன் தான் விட்டாங்க. பலூன்னா நம்ம விடுற பலூன் இல்லை, சயின்டிபிக் பலூன். அப்பர் அட்மாஸ்பியர் இருக்கும், புரியுதா? நம்ம பலூன் விட்டு கதை ஆரம்பிச்சோம். இந்த பலூன் இல்லை, சயின்டிபிக் பலூன் இப்போ விட்டுட்டு இருக்காங்க. TAFR சயின்ஸ் பேலோட்ஸ் எல்லாம் போட்டு தயாரிச்சு சும்மா வந்து செட் பண்ணாங்க இல்லையா? நிறைய பேர் சயின்ஸ் படிக்கிறீங்க. பெரிய ரீசன் பெரியதான் பண்றாங்க. மொத்தமா சொல்லுங்க, பரவாயில்ல. ஏன் துப்பாவை ஏன் செலக்ட் பண்ணாங்க? அது ஒரு மெயின் ரீசன் இருக்கு. இன்டர்நேஷனல் இது எல்லாமே வந்து செலக்ட் பண்ணாங்க. ஸ்டடி இது துப்பாவை செலக்ட் பண்ணாங்க. என்ன ரீசன்? எவனா செலக்ட் பண்ணா என்னையும் கேள்வி கேட்கிறீங்கன்னு நினைக்காங்க. தெரியும், புரியாதா? ஓகே, எர்த்துக்கு ஈக்குவல் இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு? பூமத்திய ரேகை. நம்ம எங்க இதுல இருக்கும்? தெரியுமா? ஈக்குவல் தெரியும். ஈக்குவல் என்ன? நார்த் சவுத் ரெண்டு இருக்குது, ஈக்குவல். அதே மாதிரி மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர். மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் தான் மேல பண்ணீங்கன்னா நார்த் போலோட மேக்னெட்டிக் எஃபெக்ட் and south pole magnetic effect are equal. So the pole magnetic field doesn't influence. So upper atmosphere you can do studies. That's why they want it. Adinala Dubai side. And it should be over the ocean. Because better rocket one something will order. Yeah. Okay. Now that is the starting point. Number beginning. Yeah. 65. Mother rocket is not something. Now they clear out. Very good. Actually, it's for now 70. So, Polahera Patnam over there. எத்தனை வருஷம்? 50 வருஷம் கழிச்சு வருது. So we read Russia opened a launch Aryabhatta, first satellite. Satellite center இதான் ஹிஸ்டோரி ஹிஸ்டரி. இதான் மிஷன்.
40 கேஜி நீங்கள் ஆர்பிட்லாம் ஸ்பெசிஃபை பண்ணல. அது 100 நாள் அங்கே இருக்கணும். மேலே போட்டோம்னா கீழே வரக்கூடாது. புரியுதா? சுற்றிட்டு இருக்கணும். அங்கேயே சிக்னல் வரணும். ஓ, நம்ம சேட்டலைட் சிக்னல் கொடுக்குறது பாருன்னு தெரியணும். 100 நாள் வரணும். அதான் போகும். From scratch. அதுக்கு முன்னாடி ஒன்றுமே பண்ணல. நோ சப்போர்ட். இப்போ எல்லாரும் ஆத்ம நிர்பர் இருக்கிறாங்க இல்லையா? அது அப்பவே அந்த காலத்துல நான் பண்ணிட்டோம். அது ஒன்றும் சிம்பிள் ஃபெயிலியர். நாங்கள் லான்ச் பேட்ல அனுப்புறதுக்கு முன்னாடி we'll give a pulse and check whether the rocket works. Control rocket. அது ஒர்க் ஆகி வால்வ் ஓப்பன் ஆச்சு, க்ளோஸ் ஆகுது. இருக்கிற ஃப்ளூயிட் எல்லாம் வெளியில் போயிடுது. நாங்கள் டிவியில் பார்த்துட்டு இருக்கோம். கிட்டக்க ஒருத்தர் இருக்க முடியாது. டிவியில் பார்த்தோம்னா எங்களுக்கு தெரியல. ராக்கெட் மேன் போனது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் வெரி குட். செகண்ட் ஸ்டேஜில் ஃபியூயல் இல்லாத எல்லாம் போய் போனோம்னா ராக்கெட் பேட் போனால் சில்லி மிஸ்டேக். Was 80 is the percent. 79 was failure. You are the same as director, deputy director, project director. You are given a power, you are confident. You are sharp director. Rocket assembly. எல்லாம் எஸ்எல்இ, ஏஎஸ்எல்இ, பிஎஸ்எல்இ, ஜிஎஸ்எல்இ, ஜிஎஸ்எல்இ மார்க் 3, பயோஜெனிக்ஸ், லிக்விடு எல்லாம் வந்தது. அப்புறம் முதல்ல பண்ணுறச்சே ஒன்லி சாலிட். Yeah, about the team. He gave a vision, right? Sanabad. Even Daman. He was the chairman, he was the director, he was the project. இவங்க இல்லைன்னா ராக்கெட் வந்திருக்காரு. அவங்க சப்போர்ட் இதுதான் வெரி க்ளோஸ். Along with the full support of Daman, otherwise the project would not be successful. யார் இருந்தாங்க சொல்லுங்க. உங்களுக்கு யாராவது நேம் தெரியறதா பாருங்க. I don't know. You get chairman later. Raji Kumar, Sandler, he also was. Here. And that working. This me. In a good way. And it is still there. We started there. அவெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அட்மின் ஆவர் திடீர்னு கலாம் 2 மணிக்கு ராத்திரி கூப்பிட்டு இங்கே அந்த மெட்டீரியல் அங்கே போகணும் பாரு. லாரியெல்லாம் அரேஞ்ச் பண்ணோம். அது இல்லை சார் எப்படி சார் பண்ண முடியும்னா அவர் தான் ஆகும். Activity possible. Beyond the team, beyond the team, beyond the team, yes, my Mangoli, Sevan, like, எல்லாம் இந்த காலத்தில் then design project there are division keys structures division, aerodynamics division, control division, guidance division எல்லாமே அதோட டீம் இதில் தான் எல்லாரும் இருக்காங்க. இதான் ஹோல் டீம் டெவலப்டர் ஆகும். பிஎஸ்எஸ் எல்லா டீடைல்ஸும் இருக்குது. நிறைய பேர் போயிட்டாங்க. இல்லை அதே படத்தை கொஞ்சம் பெருசாக போச்சு. டாவன் கலாம் கவாரிகர் டாக்டர் குப்தா டாக்டர் பிரகாஷ் குரு இதெல்லாம் நாங்கள் இருக்கோம்.
கண்டுக்கவே இல்லை ஒர்க் ஆகாது அது பாடம். ரெண்டு பேரும் நோ, அவர் நோனே ஒத்துக்க மாட்டார் எதுக்கும். இங்கே ப்ராஜெக்ட் ரிவ்யூ மீட்டிங்லாம் நடக்கும். 2 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா 10 மணி வரைக்கும் போகும். அடிதடி சண்டை. நாங்கள் சில சமயம் கலாம நீங்களாம் ஃபோன் அப்படின்னு சொல்லிடுவோம். அதெல்லாம் பசங்களாம் எடுத்துக்கவே மாட்டேன். ஒரு வேலையே கிடக்க கூடாது. என்ன பண்ணலாம் பார்க்கணும். ரொம்ப சாதாரண எது கரெக்ட் ப்ராப்ளத்தை வெளியில் கொண்டுருணும் இல்லையா? இப்போ நான் கேள்வி கேட்டுல இருக்க நீங்கள் பயன்படுத்துறீங்க இல்லையா, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பேச வச்சு என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிற வரையும் விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் the country learn how to run a project. SLV என்னையா பேசுதுன்னு கேட்குறாங்க நிறைய பேர். இப்போதான் எல்லாரும் இஸ்ரோனா எல்லாம் பண்ணாங்களா, எல்லாம் பண்டாசுங்க ஃபவுண்டேஷன். எல்லாமே industry you can see all everything starting from SLV. எங்க ரிவ்யூ மீட்டிங்ல டெக்னீஷியன் அந்த இவர் கார் டிரைவர் ஆல்சோ கேன் ஸ்டார்ட் அப் அண்ட் ஆஸ்க் क्वेश्चंस. அவரோட क्वेश्चन கரெக்டா இருந்ததுன்னா நீங்க ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். டிரான்ஸ்பரன்சி இது ரொம்ப முக்கியம். சத்தியமேவே ஜெயதே. ஏதாவது ஃபெயில் ஆச்சுன்னா மூடி மறைக்க கூடாது. இப்போ எல்லாரும் அடிச்சுக்கிறாங்களே ஏர் இந்தியா கிராஷ் என்னத்தினால ஆச்சுன்னு. இஸ்ரோவில் நிறைய கிராஷ் ஆச்சு. அது கண்டுபிடிக்கிற வரை உண்மை வெளிவரும், வாய்மையே வெல்லும். அதான் போகும். இதெல்லாம் எல்லாத்தையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் from scratch. இதெல்லாம் பழைய டீம் மெம்பர்ஸ் எஸ்எல்வி சும்மா ராகேஷ் தான் எஸ்எல்வி மாடல் எல்லாம் வயசாகிடுச்சு. குட் மேனேஜர். இதே நான் அவர் என்ன சொல்றாரு, நாளைக்கு நான் சேர்மனை மீட் பண்ணோம், ராத்திரி போய் எனக்கு இப்போ டேட்டாலாம் வேணும், அதாவது 5 மணிக்கு வருவார். அது நாங்கள் வெயிலில் ஒர்க் பண்ணுவோம் கீழே அதை மேலே சென்டர். அவர் ஓல்டாக எங்கே போயிடுவார். சாயந்தரம் வந்து விடுவிக்க அப்படின்னா இன்னும் விடுவிக்கிறாங்க. நாளைக்கு நான் போன அதுக்குள்ளே பண்ணி கொடுத்தா ராத்திரி முழுக்க ஒர்க் பண்ணணும். அதை சொல்லிருந்தாங்க. ராத்திரி முழுக்க ஒர்க் பண்ணால் கம்ப்யூட்டர் வந்து மெயின் கம்ப்யூட்டர் சென்டர். கம்ப்யூட்டர் டைம்லாம் கிடைக்காது நீங்கள். அதனால சார் கிடைக்காது, கம்ப்யூட்டர் கிடைக்காது, கம்ப்யூட்டர் டைம் ஆகிட்டு வந்தேன். நான் இல்லை ஒரு டீம் 5-6 பேர் ஒர்க் பண்ணேன். அதை ஒர்க் பண்ணணுன்னா சார் அது சாப்பாடு கிடைக்காதுன்னா ரொம்ப வந்து காடு ஒன்றுமே கிடையாது. காடு தான் நான் கெஸ்ட் ஹவுஸ் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்கள் நேரம் அப்புறம் முன்னாடி திரும்பி போகிறதுக்கு வண்டி கிடையாது. வண்டி நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், எல்லாம் நிற்கணும். அப்புறம் அவர்கிட்ட இந்த தப்பிக்கணும்னா என்ன பண்ணோம், வேலையை செஞ்சுட்டு வெளியில் போனால் தான் முடியும். அதனால் நீ என்னெல்லாம் சாப்பிட்டு கொடுவேன்னு எதிர்பார்த்து அதை எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து வருவார். இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையா. இப்போ உங்கள் வாத்தியார் சொல்கிறேன்னு வச்சுக்க, நீ நான் போனேன் கிடைக்கலன்னா எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு நீ வந்து அவர்கிட்ட தப்பிக்கணும்னா அந்த வேலையை சீக்கிரம் பண்ணி கொடுத்துட்டு போனால் தான் முடியும். இது அந்த மாதிரி நான் கற்றுட்டேன். எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் அதே தான் அப்ளை பண்ணேன்.
டைகர் சொல்லி தெரியுமா? ஐயப்பங்கல் என்ன காட்டு போய் புலிப்பால் போட்டுருக்காங்க. இப்போ கலாம் ஐயப்பன் வச்சுக்க, கலாம் அனுப்புறாங்க காட்டில் போய் புலியை கொண்டு புலிப்பால் கொண்டு வரேன்னா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? இந்த புலி வந்து தானாகவே தான் பால் இங்கே இருக்குங்க என்ன ஆளை விழுக்க செத்துட்டு போயிடும். அந்த மாதிரி போயிடும். அப்புறம் அந்த ஸ்கிராப்பிங் நாங்கள் வந்து காலேஜ் போடுறோம், அதில் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனால ஒரு மீட்டிங் போடுறதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் ரொம்ப பண்ணுவோம். இந்த மீட்டிங்கில் என்னென்ன கேள்விகள் கேட்பாங்கன்னு கேட்டு அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணுன்றது ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறம் தான் மீட்டிங் போவோம். இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு டிவிஷன்லேருந்து இப்போ நீங்கள் உங்கள் 8th இருக்கீங்க, 10th கிளாஸ்லேருந்து உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டோம். எது கேட்டாலும் எங்களுக்கு 10th நான் கொடுத்துட்டோம்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் போய்டு எங்கள் ஒர்க் கொடுத்தோம்னா அதுக்கு என்ன பண்ணுவோம்னா நாங்கள் என்ன வேணுங்கிறத முதல்ல டிசைட் பண்ணுவோம்.